சேரன் மகாதேவி ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற வளாக தேர்வில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி பாலிடெக்னிக் கல்லூரி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. விழாவில் ஸ்கேட் தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு, சேரன் மகாதேவி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மரகதவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். விழாவில் ஸ்கேட் வளாக பொது மேலாளர் தம்பித்துரை, ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மணிமாறன், ஸ்கேட் அட்மிஷன் இயக்குநர் டாக்டர் ஜான் கென்னடி, ஸ்கேட் வேலைவாய்ப்பு நிர்வாக இயக்குநர் முகமது சாதிக் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு அலுவலர் அறிவழகன் சிறப்பாக செய்திருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜில் ஜுபிலன் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஒரு அவேட்டடான ஒரு ஒகேஷன். பிகாஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்க வேலை வாய்ப்பு ஆஃபர் அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுது. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்கேட் பாலிடெக்னிக் பொறுத்தளவுக்கு இந்த ரீஜன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிடெக்னிக்ஸ்ன்னு கண்டிப்பாக நாங்கள் சொல்ல முடியும். பிகாஸ் பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக தான் நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணுறது. பேசிக் சப்ஜெக்ட்ஸ் எல்லா காலேஜஸ்லேயுமே இருக்கும்.
ஆனால் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவனுக்கு வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் கொடுக்குறது, செகண்ட் இயரில் மேண்டட்டரி ஸ்கில்ஸ் கொடுக்குறது, அவன் ஃபைனல் இயரில் வந்த உடனே அவனுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறது, அதில் எல்லாமே வந்துடும். ஸ்கில் ட்ரைனிங் வந்துடும், ஆப்டிடியூட் ட்ரைனிங் வந்துடும், கம்யூனிகேஷன் வந்துடும், எல்லா விதமான டெக்னிக்கல்ஸ், எல்லா விதமான ஸ்கில்ஸுமே அதில் வந்து நாங்கள் கம்பைண்டாக அது ப்ராப்பராக பிளான் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வருஷம் பாலிடெக்னிக்ல ஃபைனல் இயர்ல ஒரு 227 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃபர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா we have 297 ஆஃபர்ஸ் இன் ஹேண்ட். 180 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட். 180 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க இன் வெரி குட் கம்பெனிஸ். அண்ட் மீதியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் எஜுகேஷன்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிலவங்க இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுமே ரொம்ப நல்ல ஸ்கோர் வச்சிருக்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ கோயிங் டுவர்ட்ஸ் வெரி குட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ். ஸோ வி விஷ் தெம் ஆல் த பெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் அதுக்கும் காலேஜ்லேருந்து நாங்கள் எவ்வளோ கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோம். காலேஜை பொறுத்தளவுக்கு அவன் வந்து ஃபைனல் இயர் ஆகி பிளேஸ் ஆகிற போது தான் அவனுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோங்கிறது கிடையாது. அவன் செகண்ட் இயர்ல எங்ககிட்ட இருக்கும்போதே, தேர்ட் இயர்ல பிகினிங்லேயே அவன் இன்டர்ன்ஷிப்லேயுமே ஹீஸ் ஏர்னிங் மணி. இன்டர்ன்ஷிப்லேயுமே அவன் வந்து காசு ஏர்ன் பண்ணுறான். ஸோ வந்து ஏர்ன் வைல் யூ லேர்னுங்கிற கான்செப்ட்ல அவன் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீஸ் ஏபிள் டு பி ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மானிட்டரி சப்போர்ட் வந்து அவனுக்கு அவன் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை செல்ஃபாவோ அவனால கொடுக்க முடியுது பிகாஸ் ஆஃப் த இன்டர்ன்ஷிப். கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் இந்த வருஷம் ஸ்கேட் பாலிடெக்னிக்ல நடந்திருக்குது. ரொம்ப ரெப்யூட்டடான கம்பெனிஸ் தான் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ரொம்ப ஃபில்டர் அவுட் பண்ணி தான், பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் நாங்கள் கம்பெனிஸை இன்வைட் பண்ணுறது. தட் இன்க்ளூட்ஸ் ஸ்னைடர், யமஹா மோட்டர்ஸ், ஓட்டிஸ் எலிவேட்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்என்டி, இந்த மாதிரி ரொம்ப ரெப்யூட்டடான கம்பெனிஸ் வந்து தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. ஸ்கேட் பாலிடெக்னிக் மட்டும் இல்லை, இந்த ஸ்கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் ஜூபிலி டே நடத்தி அன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸை கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ வுட் லைக் அதர்ஸ் ஆல்சோ டு ஷேர் தேர் பாயிண்ட்ஸ். வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த ஜூபிலி டே என்று சொல்லக்கூடிய பணி நியமன ஆணை வழங்கும் விழா என்பது ஸ்கேட் பாலிடெக்னிக்கை பொறுத்தவரையிலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மாணவர்கள் முதலாம் ஆண்டிலே வந்து சேரும் போதே அவர்களுக்கு வேண்டிய எல்லா திறன் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது என்று தாளாளர் அவர்கள் அழகாக சொன்னார். 3 ஆண்டுகள் அவர்கள் கல்வி கற்கும் போது இந்த உலகம் என்ன எதிர்பார்க்கிறதோ, இந்த தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ, அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையிலே என்னவெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். பாடத்திட்டம் என்பது டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் படி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட, அதனை தவிர மற்ற பிற பயிற்சிகள் கொடுப்பதன் மூலமாக அவன் தன்னுடைய ஆளுமை தன்மைகளை வளர்த்துக் கொள்கிறான், அறிவு திறமையை வளர்த்துக் கொள்கிறான். அதன் மூலமாக வருகின்ற கம்பெனிஸ் 3ஆம் ஆண்டிலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பினை உடனடியாக கொடுத்து விட்டு செல்கிறார். தாளாளர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மிகச்சிறந்த கம்பெனிஸ் ஸ்கேட் பாலிடெக்னிக்கிற்கு வருகை தந்து மாணவ செல்வங்களை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். எங்களுடைய ஸ்கேட் பாலிடெக்னிக்கின் மாணவர்கள் பல இடங்களிலே உயர்ந்த பதவியிலே இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் முன்னாள் மாணவர்கள் என்ற தலைப்பின் கீழ் அவர்களும் வந்து உதவி செய்யக்கூடிய நிலைமையிலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்கேட் பாலிடெக்னிக்கை முதலாக உருவாக்கி ஸ்கேட் சோசியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த குழுமத்தை மிகச்சிறப்பாக ஆரம்பித்த டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஸ்கேட் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் சரி, வேறு கல்வி நிலையங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறப்பாக உயர்வாக உழைத்து உயர்ந்த நிலைமைக்கு ஆக்கி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரிகளினுடைய தாளாளர் திருமதி பிரியதர்ஷினி அருண்பாபு அவர்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவிக்கிறோம். துபாயில வாங்கி கொடுத்துருக்கோம். ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கேட் போயிருக்காங்க. 9,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிருக்காங்க. மற்ற பாலிடெக்னிக்கும் நம்ம பாலிடெக்னிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா,
வெறுமனே கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த தியரியை மற்றும் உள்ள அந்த ப்ராக்டிகல்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. மிக ஸ்பெஷல் லேப்ஸ் சொல்லுவாங்க. அதுல அந்த பையனுடைய தனித்திறமையை வளர்த்ததுக்காக நிறைய ப்ராக்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வயரிங்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் மூலமா முதல் நாள்ல இருந்தே அவன் சுயமாவே ஒரு வயர்மேன் என்ன பண்ணுவாரோ அதை அப்படியே அவர் செய்து காமிச்சு அதை ப்ராக்டிக்கலா கொண்டு வந்து இந்த கோர்ஸ் முடிச்சு வெளியே போகும்போது அவர் வீட்டு வயரிங் அவரே பார்க்கணும், அவர் வீட்டு சிவில் ஒர்க்கு அவரே பார்க்கணும், அவர் வீட்டில் உள்ள எல்லா மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸையும் அவரே பார்க்குற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இங்க வந்து தெரியும். அதுதான் இங்க ஸ்கேட்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வெறுமனே அவனை பாஸ் பண்ணி விட்டு வெளியே அனுப்புற மட்டும் இங்க நோக்கம் இல்லை. அவன் வெளியே போய் தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறவங்களுக்கு அவனுக்கு அந்த ஆண்டர்பிரனர் டேலண்ட் சொல்லுவாங்க, ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க, அதை செஞ்சு நான் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க காலேஜுக்கு வந்து துபாயில இருந்து வந்து 5 மாணவர்கள் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னா முன்னாடி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த பையனுக்கு போய் ஜஸ்ட் ஒரு பாலிடெக்னிக் பிடிச்ச டிகிரி மட்டும் முடிச்சு வெளியே போகாம we are preparing the students with full skills. வெளியே போய் தான் காலில் தான் நிற்கக்கூடிய அந்த திறமையையும் வளர்த்து கொடுக்கறதுனால 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வெளியே போறோம் அப்படின்னா அது இந்த எங்களுடைய ஸ்கேட் குரூப்ல எங்க ஸ்கேட் பாலிடெக்னிக் கொடுத்துரும் இல்லை, எங்களுடைய எஃப்எக்ஸ் பாலிடெக்னிக், எங்களோட எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், எங்களுடைய ஸ்கேட் இன்ஜினியரிங் காலேஜ், எங்களுடைய மிதத்தர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மற்ற எந்த கல்லூரியிலுமே இல்லாத ஒரு புது விஷயம் இருக்கும். என்னன்னா ஸ்பெஷல் லேப். என்னன்னா அவன் ப்ராக்டிக்கலா செய்யணும். கிளாஸ்ல படிக்கிறத விட அவன் ப்ராக்டிக்கலா இருந்து செஞ்சு பார்த்து வெளியே போறப்ப அவன் வந்து கையில உண்மையான இன்ஜினியரா வெளியே போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய முழு திட்டமும் அப்படிதான் இருக்கும். பாடத்திட்டமும் இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதன்படி நல்ல வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாணவர்களுக்கு. வெளியே போய் எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் மாதிரி கிட்டத்தட்ட 150 பேர் வெளியே போறப்ப நல்ல ஜாபோட வெளியே போறாங்க. அந்த ஜாப் வந்து ஒரு ரூட்டீன் ஜாப். இதுல இருந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொசிஷன்ஸுக்கு போகிறதுக்குள்ள அவங்களுக்கு எல்லா வழிமுறைகளும் இருக்கு. இப்ப வேணா ஸ்டார்டிங்ல 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கலாம். 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு அவனுடைய இன்கம் வந்து 15 lakhs கிட்டக்கு போற அளவுக்குள்ள எல்லா பேரண்ட்ஸும் கொடுத்தாலும் எங்களோட முக்கியம் மற்ற கல்லூரிகளோட மற்ற பாலிடெக்னிக்கோட வித்தியாசம் என்னன்னா வெறுமனே தியரியை மட்டும் சொல்லி கொடுக்காங்க. அவங்களுக்கு பயிற்சி வழிகடா, ப்ராக்டிகல் வழிகடா லேப்ஸ் கொடுக்கறதுனால அவன் வெளியே போகும்போது தன் சுய கால நிற்கிறதுக்கும் அவன் தேர்வாயிருந்தான். அதே மாதிரி நல்ல கம்பெனிஸ்ல போய் பிளேஸ் ஆகிறதுக்கும் அவன் தேர்வாயிருந்தான். அந்த 180 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50,000 ரூபாய் சேலரியில வந்து ஓட்டஸ் எலிவேட்டர்ஸ் துபாயில பிளேஸ் ஆயிருக்கிறாங்க ஸ்கேட் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து. இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் அப்ராட்ல நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான ட்ரைனிங்ஸும் நாங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இதை விட நம்பர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட ஃபாரின் பிளேஸ்மெண்ட்ஸோட நம்பர் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அலுமினி வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்றதுனால ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட் எங்களோட ஒரு உமன் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அவங்களுடைய இனிஷியேஷன்ல தான் நாங்க வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்பெஷலாவே உமனை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுமே அதுக்கு எலிஜிபிளாகவும் இருந்தாங்க. ஸோ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸே அவங்க அந்த ஓட்டஸ் எலிவேட்டர்ஸ் துபாய் அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ அவங்க கிளியர் பண்ணி they've gone for that placement. Strength வந்து பாலிடெக்னிக்ஸ்ல ஸ்ட்ரென்த் வந்து கம்மி தான், கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் கம்மி. பட் we will place all of them. எல்லா கேர்ள்ஸையும் நாங்க பிளேஸ் பண்ணிடுவோம். நல்ல கம்பெனிஸ்லயே நாங்க பிளேஸ் பண்ணுவோம். 180 வந்து ஒரு 40 பிளேஸ் வந்து கேர்ள்ஸ் படிக்கிறாங்க. அத்தனை பேர் பிளேஸ்ட் ஆயிருக்காங்க வித் குட் சேலரி, above 20,000 rupees salary per month. ஸோ அப்படி பார்க்கும்போது கிராமங்கள்ல இந்த அந்த குடும்பமும் இதுல அதனால பயன்படுது. அவங்க சொந்த கால் நீக்கிறதுக்கு ஸ்கேடை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு வேண்டி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம், நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறோம். அவர்களாக இருந்தாலும் சில மாணவர்கள் அதற்கு பிறகு 2ஆம் ஆண்டிலே பொறியியல் கல்லூரி சேர்கிறார்கள். அவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள். அதில் சில மாணவர்கள் 200 மாணவர்களிலே 180 பேருக்கு பணி கிடைத்திருக்கிறது. உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அவர்கள் இப்போது உயர்ந்த நிலையிலே டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி இப்போதெல்லாம் அரசு பணிக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்.
பொதுவாக தொழில்நுட்பத் துறையில் அவர்கள் படித்தாலும் கூட அவர்களுக்கு அரசு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை இந்த கல்லூரி அவர்களுக்கு ஊட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் போட்டித் தேர்வுகள் நடைபெறுகிறதோ அந்த போட்டித் தேர்வுகளுக்கான இலக்குகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற காரணத்தினாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று சொல்லி TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பற்றி நாங்கள் விரிவாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற காரணத்தாலும் இவர்கள் தொழில்நுட்பம் படித்தாலும் கூட கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் தொழில்நுட்பத்துறைக்கு சென்று மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் 20% மாணவர்கள் அரசு பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசு பணியிலே இப்போது உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதும் கூடுதலான எங்களுடைய கல்வியுடைய சிறப்பு அம்சங்களை கொண்டாக நாங்கள் பார்க்கின்றோம். அரசு பணி என்பது மக்கள் பணி. இந்த மக்கள் பணியை மாணவர்கள் செய்யும் போது கல்லூரியினுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் என்ற காரணத்தால் அதை நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம்.